இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளின் கருவறையில் நடந்த அதிசயம். இந்த கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லை, எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட முடியுங்க. பெண்களுக்கு இந்த அம்பாளின் வழிபாடு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய கருவறையில் நடக்கக்கூடிய சில அதிசயங்களும், இந்த அம்பாள் எப்படி உருவானா, இவளுடைய வரலாறு என்ன, இவளை வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இந்த ஆலயத்தில் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அம்மனுடைய ஆலயங்கள் எல்லா ஊரில் இருந்தாலும், நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும், இந்த ஆதிபராசக்தினா அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய இடம்தான் மேல்மருவத்தூர் தலங்க. அதே போல் சென்னையை சுற்றி முக்கிய கோவில்கள்னு நினைவுக்கு வருவதுனா இந்த மேல்மருவத்தூர் மட்டும்தான். தமிழகம் மட்டும் இல்லைங்க, உலகில் பல நாடுகளை இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தருடைய பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருக்காங்க. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி பல அற்புதங்களையும் நிகழ்த்துவதாக சொல்லப்படுதுங்க. ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கு. இங்கு சிறப்பு என்னன்னா, யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபட முடியுங்க என்பதாலும் மட்டும் இல்லை, சபரிமலையை போல இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாடு முறையாகவே இருக்கு. இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அம்மனுடைய கோவில்களை இந்த ஆதிபராசக்தி சித்தருடைய பீடமும் ஒன்று. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர்ல இந்த கோவில் அமைந்திருக்கு. மேலும் இங்கு தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லக்கூடிய கோயிலாகவே இருக்கு. மேலும் இந்த கோவில் உருவான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல 1960களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்திருக்கு. இந்த மரம் சற்று பார்த்தீங்கன்னா மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவையுடையதாக இருந்திருக்கு. இதனால இந்த பகுதி மக்களோ இதனை கடந்து செல்லக்கூடியவங்களோ ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நடந்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மரத்தினுடைய பாலும் கனிகளை சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானதாக சொல்கிறாங்க. இதனால் இந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவிச்சு. அது மட்டும் இல்லை, 1966 தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்துடுச்சு. மேலும் இந்த மரத்தின் வேர் பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று உருவானுச்சு. இந்த சுயம்புவிற்கு பார்த்திங்கன்னா மேலே சிறிய குடில் போல அமைச்சு இந்த பகுதியில் இருந்த மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்க. இதற்கு சித்தர்பீடன்னு பெயரிட்டு வந்தாங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டப்பட்டு இருந்திருக்கு. பிறகுதான் 1977 நவம்பர் 25 தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்திலை மீது அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து கொண்டு இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்துல தாமரை மொட்டோ, இடது திருக்கரத்துல சின்முத்திரையோ காட்டியுடன் காட்சியளிக்கிறாங்க இங்கு அம்பாள். அது மட்டும் இல்லை, 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிக்குங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியது.
அன்னையின் தலையில ஜடா முடி போல அமைந்திருக்கு. இங்கு ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாக சொல்றாங்க. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம். இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை இந்த ஆதிபராசக்தி மட்டுமே. இதனுடைய அர்த்தமாகவும் சொல்லப்படுது. கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலான்னு அந்த முறையை பங்கார அடிகளால் இங்கு ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவழியை பார்த்திங்கன்னா பலருக்கும் அருள்வாக்கு கூறி வராரு. பக்தர்கள் நேரடியாக பார்த்திங்கன்னா அன்னையிடம் பேச முடியும் என்பதே இந்த சித்தர் பீடத்தின் சிறப்பாகவே இருக்கு. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. மேலும் இதனால் இந்த பக்தர்கள் பங்கார அடிகளாரையே அம்மானு அழைக்க தொடங்கிட்டாங்க. மேலும் இந்த ஆதிபராசக்தியுடைய சித்தர் பீடத்தின் நுழைவு வாயில ஓம் சக்தின்னு மந்திரமோ திருசீலமோ அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை பார்த்தீங்கன்னா வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்க முடியும். மற்ற கோவில்களை இருப்பது போல இங்கு இல்லைங்க. இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அனைத்துமே பார்த்திங்கன்னா அன்னையினுடைய சக்திக்குள்ள அடங்குவதால், மேலும் இங்கு நவகிரக அனைத்தும் அன்னையினுடைய சுற்றி இருப்பதால் நவகிரகங்கள் தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபமும் ரொம்பவே சிறப்பானதுங்க. இங்குள்ள புற்றில் அம்மனின் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவங்களுக்கு பாம்பின் உருவல இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்துட்டு இருக்கு. மேலும் புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர் கோவில் இருக்குது. இதற்கு பார்த்தீங்கன்னா கூரை கிடையாதுங்க. 1974ஆம் ஆண்டு தான் சப்த கன்னியர் சன்னதி தனியாக அமைச்சாங்க. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியினுடைய பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டில் முக்கிய பலன் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மேல்மருவத்தூரில் பங்கார அடிகளாரின் உருவிலே ஆதிபராசக்தி சாமானிய மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா உடன் பேசுகிறாரு. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் தலை இருக்கு. மேலும் இங்கு எந்தவித பாகுபாடு கிடையாதுங்க. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியும். அன்னையினுடைய பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தின் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்து விடுபடுவீங்க. அது மட்டும் இல்லை, அங்க பிரதேசனம் இந்த கோவிலில் முக்கிய வேண்டுதலாக இருக்குது. அங்க பிரதேசனம் செய்து வேண்டிக் கொண்டா அவங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும்னு நவராத்திரி ஆழிப்பூர நாட்களில் அங்க பிரதேசனம் செய்வது பாவ விமோச்சனம் பெறுவதற்கான வழி பிறப்பதாக சொல்கிறாங்க. மேலும் இங்கு ஆடிப்புற நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்தில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச விளக்கு பூஜைகள்னு குறிப்பிட்ட கால இடைவெளியில நடத்தப்பட்டு தான் வருது. உலக நன்மைக்காக அவ்வப்போது பார்த்தீங்கன்னா பூஜைகளும் யாகங்களும் நடத்தப்படுதுங்க. இங்கு தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமின்னு ஆடிப்புற நாட்களில் சிறப்பு விழாவாக கொண்டாடப்படுது. மேலும் மேல்மருவத்தூர் இந்த ஆதிபராசக்தி அம்மனுடைய சக்தி பீடங்களை பிரபலமான தலமாகவே இருக்குது. உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறாங்க. பெண்கள் ஆண்களைப் போல இங்கு அனைத்து வழிபாடுகளும் சமமாக பங்கேற்கக்கூடிய தலமாகவும் இருக்குங்க. மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம், தொழில் வளர்ச்சின்னு பலர் இங்கு வேண்டுதல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கு வந்து வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண தடை நீங்கும்னு பலருடைய பிரார்த்தனையாக இருக்குது. கல்வி, வேலை, தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டுதல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுன்னு அம்மனை வேண்டி பார்த்தீங்கன்னா பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கு பொதுவாகவே அதிகாலை கோவில் நடை திறக்கப்படும். காலை மாலை நேரங்களில் முக்கிய பூஜைகள் நடத்துகிறாங்க. அதிகாலை 3 to பகல் 1 மணி வரையோ, மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கு திருவிழா நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பார்த்திங்கன்னா முழு நேரமும் கோவிலுடைய நடை திறந்தே இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் நிச்சயம் குளித்து சுத்தமான உடையை அணிந்து செல்லணும்.
ஓம் சக்தின்னு மனமுருகி ஜபித்து வழிபடுங்க. அம்மனை தரிசித்து உங்கள் வேண்டுதலை மனதார சொல்லி வழிபடலாம். மேலும் தேங்காய், எலுமிச்சை, பூ, பழம் போன்றவற்றை சமர்ப்பித்து வழிபடுவாங்க. பிரசாதம் பெற்று அமைதியாக சில நிமிடங்கள் தியானம் செய்து வழிபடுங்க. மேலும் இந்த அம்பாளின் ஆலயத்திற்கு செல்லும் போது கோவில் வளாகத்தில் சாந்தமாக பேசுதல் அல்லது சண்டையிடாதீங்க. குப்பை போடக்கூடாது, தூய்மையாக இருக்கணும். கோவில் விதிமுறைகளை மீறி வழிபடாதீங்க. மற்ற பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா கோவிலில் எப்போதும் வழிபடாதுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய அருளால் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே துணை எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து இந்த ஆதிபராசக்தியை நினைச்சு வெள்ளிக்கிழமை நாளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.